இன்றைக்கி வந்து அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஆசையோடு எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த ஏவி ப்ரொமோ தான் வந்திருக்கு. இதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஃப்ரீ டாஸ்க் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஃபஸ்ட்டு எய்மாக வச்சுருப்பாங்க. அதுக்காக ஏன்னா நம்ம பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து காட்டணும்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் லோன் இஷ்யூஸ், இந்த மாதிரி மணி இஷ்யூஸ் இருக்கிறவங்க கேஷ் பாக்ஸை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஏவி. இது நம்ம ஒரு கல்யாண வீட்டு ஃபோட்டோஸ்லேயே நம்ம ஃபோட்டோஸ் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். ஸோ அதே மாதிரி தான் பாவம் ஜாக்லின். இதில் ஒரு இடம் ஜாக்லினோடது. அந்த ஒரு இடத்த யாரோ தட்டி பறிச்சுட்டு இருக்காங்க. லீஸ்ட் ஓட்டிங்கில் இருக்கிறவங்க மிட் வீக் எவிக்ஷனில் போகணும். யாரை காப்பாற்ற இந்த மாதிரி ஒரு பக்கா ட்ராப் பிளான் ஒரு சேனலில் ஒரு பிளான் போட்டு ஜாக்லினை தூக்கிட்டாங்க. அவ்வளோ நல்லவங்களாக இருந்தால் மஞ்சரியை கொஞ்சம் சீக்கிரமே உள்ளே அனுப்பிச்சிருக்கணும். மஞ்சரி கண்டிப்பாக ஜாக்லினுக்கு புரிய வச்சுருப்பாங்க. அதுக்கு இல்லாமல் நேரமாக்கி அனுப்பி பேச வந்த முத்துக்குமரனை தடுத்து உசுப்பேற்றி விட்டு ஜாக்லினை அப்படி போக வச்சு ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்கில் ஜாக்லின் வெளியே போயிட்டாங்க. இது மாதிரி ஒரு ஏவி ஜாக்லின் வந்து கண்டிப்பாக டிசர்வ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷோஸில் நம்ம நியாயம் நேர்மை எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அவங்க நினச்சது அவங்க டிஆர்பிக்காக ஒரு ஹை ப்ரொஃபைல் பர்சனை தூக்கிட்டாங்க. பட் ஜாக்லினோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக பசங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஏவிஸ்லாம் ரெடி பண்ணி ஜாக்லின் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தான் கொடுத்தாலும் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு மொமெண்ட் கிடைக்கிறத பாவம் மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்காகவும் அழுதுருக்காங்க, எல்லாருக்காகவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் நடிப்பாகவே தோணுது கிடையாது. பாவம் லாஸ்ட் மினிட்ல இப்படி எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த ஃபினாலே ஸ்டேஜ் டிசர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜய் டிவி நீங்கள் பண்ணது தப்பு. நீங்கள் கொடுத்த அந்த 5 பேர்த்துக்கு கெடுத்ததில் ஒருத்தர் ஜாக்லினோட இடத்த தட்டி பறிச்சுட்டு இருக்காங்க. அது யார் என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் லாஸ்ட்டில் இருந்தாங்கன்னு தெரியாது. பட் யாரையோ காப்பாற்ற தான் நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு பிளான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சது. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் பேசுனீங்க. ஆனால் பவித்ராவும் ஜாக்லினும் இது பண்ணும்போது மட்டும் நீங்களே பேசி முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்